சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே சதாசிபுரத்தில் உள்ள ஜவ்வரிசி உற்பத்தி ஆலையில் ஏற்பட்ட குளோரின் வாயு கசிவு காரணமாக தீயணைப்பு வீரர் உள்பட 11 பேர் மூச்சு திணறல் ஏற்பட்டு மயக்கமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இது தொடர்பாக தொழிலக பாதுகாப்புத்துறை கூடுதல் இயக்குநர் தினகரன் தலைமையில் ஆய்வு நடத்திய அதிகாரிகள் ஆலை இயங்க தற்காலிக தடை விதித்தனர். விசாரணையில் இருக்கிற விஷயத்த நாங்கள் எதுவும் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. நம்ம கருத்து சொல்லியும் தப்பானதுன்னா அது வேஸ்ட். அது யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, பப்ளிக்கும் பிரயோஜனம் இல்லை. ஸோ அதனால ஏதாவது நடந்ததுன்றது அதை தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ எதனால நடந்ததுங்கிறது தான் அதை தான் நான் சொல்கிறேங்களா, எப்படி நடந்ததுங்கிறது தான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த இன்வெஸ்டிகேட் பண்ணி முடிச்ச பிறகு தான் நான் கம் டு கிளியர் பொசிஷன். முதற்கட்ட நடவடிக்கை ஏதாவது முதற்கட்ட நடவடிக்கை இனிமேல் தான் அவங்க ஆரம்பிக்கணும். ஏன்னா இப்போதானே இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்சிருக்கேன். நேற்று நைட்டு வந்தோங்க, இப்போதான் கிளம்பி பார்த்துருக்கோம். அந்த சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும், அவ்வளோதான். நீங்கள் உங்களுக்கு தெரியல, குளோரின் லீக் ஆனதுன்னு சொல்லி எல்லாம் போட்டாங்க, பத்திரிகைகளில் வந்திருக்குல்ல. அந்த ஒரு விஷயத்த முன்னெடுத்து தான் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு இதுவரைக்கும் இருந்தோம் நாங்கள்.